ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அதாவது 3ஆம் வகுப்புலேருந்து 6வது பாடம் துணிந்தவர் வெற்றி கொள்வார்ங்கிற பாடத்தை போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ துணிந்தவர் வெற்றி கொள்வார் பாடத்திலேருந்து வினா விடைகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். குட்டீஸ், பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா? சரியான விடையை தெரிவு செய்வோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1வது கேள்வி பார்த்தீங்கன்னா, வகுப்பறை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வகுப்பு கூட்டல் அறை. வகுப்பறை, வகுப்பு கூட்டல் அறை. 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இகழ்ச்சி என்ற சொல் உணர்த்தும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இகழ்ச்சி அப்படின்னா அவமதிப்பு. இகழ்ச்சி, அவமதிப்பு. இகழ்ச்சி, அவமதிப்பு. பெரிய என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பெரிய, சிறிய. பெரிய, சிறிய. 4வது கேள்வி, வெற்றி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தோல்வி. வெற்றி, தோல்வி. வெற்றி, தோல்வி. 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா, மண்ணை பிளந்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மண்ணை கூட்டல் பிளந்து. மண்ணை பிளந்து, மண்ணை கூட்டல் பிளந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா, வினாக்களுக்கு விடையளிக்கிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, முதல் கேள்வி, மாணவிகளுக்கு ஆசிரியர் அறிவித்த போட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு 33வது பக்கம் ஃபஸ்ட்டு பாராவில் ஓர் அறையின் நடுவில் பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அந்த அறையினுள் சென்று பெட்டியினை தூக்கி வருபவரே வெற்றியாளர் என்பதே அப்போட்டியாகும் அப்படிங்கிறது தான் இதற்கான பதில். என்ன கேள்வி? மாணவிகளுக்கு ஆசிரியர் அறிவித்த போட்டி என்ன அப்படிங்கிறதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா, ஓர் அறையின் நடுவில் பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அந்த அறையினுள் சென்று பெட்டியினை தூக்கி வருபவரே வெற்றியாளர் என்பதே அப்போட்டியாகும். இதுதான் அதற்கான பதில். 2வது கேள்வி, மாணவிகள் போட்டியில் பங்கேற்காததற்கான காரணங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாணவிகள் ஏன் போட்டியில் பங்கேற்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கான பதில் பார்த்தீங்கன்னா, 33வது பக்கம் பாரா 2வது பாராவில் அறையின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த பெட்டி உருவ அளவில் பெரியதாக இருந்தது. அதனை கண்டவுடன் மாணவர்கள் பலர் தங்களால் அப்பெட்டியினை தூக்க இயலாது என போட்டியிலிருந்து விலகிவிட்டனர். மேலும் சிலர் பெட்டிக்கு அருகே சென்று பின்னர் தங்களால் பெட்டியை தூக்க இயலவில்லை என்றால் மற்றவர்கள் சிரிப்பார்களே என்று நினைத்து போட்டியில் கலந்து கொள்ளாமல் திரும்பிவிட்டனர். இதுதான் அதற்கான பதில். 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா, கவியரசியின் வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கவியரசியோட வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் பார்த்தீங்கன்னா, 35வது பக்கம் ஒரு பாரா தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, கவியரசி தயங்காமல் துணிச்சலாக செயல்பட்டதால் வெற்றி பெற்றாள் அப்படிங்கிறது தான் அதற்கான பதில். கவியரசி தயங்காமல் துணிச்சலாக செயல்பட்டதால் வெற்றி பெற்றாள் அப்படிங்கிறது தான் இதற்கான பதில். அப்படியே குறிச்சிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாடப்பொருளை வரிசைப்படுத்துவோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவ்வளவு பெரிய பெட்டியினை நம்மால் தூக்க இயலாது என்றனர் சிலர். ஆசிரியரும் 2வது பார்த்தீங்கன்னா, ஆசிரியரும் மாணவரும் கவியரசியை பாராட்டினர். 3வது பார்த்தீங்கன்னா, தம்மால் முடியும் என்று முயன்றதால் கவியரசி வெற்றி பெற்றாள். 4வது பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் ஒரு போட்டியினை அறிவித்தார். 5வது பார்த்தீங்கன்னா, அறையின் நடுவே ஒரு பெட்டி இருந்தது. இதுதான் ஃபஸ்ட்டு. 1 என்னது? ஆசிரியர் ஒரு போட்டியினை அறிவித்தார். 4 தான் 1.
4 வந்து 1. அறையின் நடுவே ஒரு பெட்டி இருந்தது. 5 வந்து 2. இவ்வளவு பெரிய பெட்டியினை நம்மால் தூக்க இயலாது என்றனர் சிலர். அதுதான் 3. அதாவது ஃபஸ்ட்டு 1வது இது இருக்குல்ல, அதுதான் 3. தம்மால் முடியும் என்று முயன்றதால் கவியரசி வெற்றி பெற்றாள். அதுதான் 4. அது வந்து 3வது இடத்துல இருக்கிறது தான் 4. ஆசிரியரும் மாணவரும் கவியரசியை பாராட்டினர். அதாவது 2வது இடத்துல இருக்கிற இதுதான் 5வது. அடுத்து பாருங்கள், பழத்திற்குள் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்கலாமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு வந்து ஆசிரியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்குள்ள கட்டத்துக்குள்ள வந்து இந்த மாம்பழத்துக்குள்ள வந்து எழுத்துக்கள் பூரா இருக்குது. அதை எல்லா எழுத்துக்களையும் சேர்த்து பாருங்கள். உங்களுக்கு வந்து சரியான வார்த்தைகள் வரும். அதை வந்து இந்த கட்டத்தில் ஃபில் பண்ணிடுங்க. ஆசிரியர், பெயர், போட்டி, சிறி, பெரிய, அரிசி, சரி, பெட்டி, அதிசயம், சதி. பொருத்தமான எதிர்ச்சொல் சாவியை கொண்டு பூட்டை திறப்போமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிலர், சாவி இங்கே இருக்குது. பலர், முடியாது, முடியும். அதுக்கு எதிர்ச்சொல் தானே கேட்டிருக்காங்க. சிலர்னா என்ன? பலர். சிலர்னா பலர். முடியாது அப்படின்னா முடியும். முடியுங்கிற சாவியை இதில் போட்டுருங்க. முடியாது அப்படின்னா முடியும் சாவி. கடினமாக அப்படின்னா எளிதாக. கடினமாக அப்படின்னா எளிதாக. இந்த சாவியை எடுத்து திறந்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொய் அப்படின்னா என்ன? உண்மை. பொய் அப்படின்னா உண்மை. விலகினர் அப்படின்னா என்ன? சேர்ந்தனர். விலகினர் அப்படின்னா சேர்ந்தனர். இணைந்து செய்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் வேண்டிய குணங்களை கொண்ட மீன்களுக்கு மட்டும் வண்ணமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. துணிச்சல், மகிழ்ச்சி, சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை, இந்த இதுகளுக்கு வந்து வண்ணங்களை கொடுத்துக்கங்க. தயக்கம், சோம்பல் அது தேவை கிடையாது. மாணவர்கள் வந்து எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும். எதுலேயும் தயங்கி இருக்கக்கூடாது. சோம்பேறியாக இருக்கக்கூடாது. மகிழ்ச்சியாக இருங்க, துணிச்சலாக இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. குட்டீஸ், அவ்வளோதான் குட்டீஸ். துணிந்தவர் வெற்றி கொள்வார் பாடத்திலேருந்து வினா விடைகளை நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.